ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ஷீபா. நான் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளைதான். என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் 6 மாதத்திற்கு முன்புதான் இறந்து போனார். நான் 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில்தான் படித்தேன். அதன் பிறகு என் அப்பா என்னை மேல் படிப்பை நிறுத்திவிட்டார். நான் என் அப்பாவுடன் தனியாகத்தான் வசித்து வந்தேன். என் அப்பா ஒரு நாள் சம்பாதித்தால் அடுத்த நாள் அனைத்து பணத்தையும் மதுக்கடையிலே செலவழித்து விடுவார். என் அப்பா என்னை ஒரு பெரிய முதலாளிடம் அழைத்துச் சென்று அங்கே வீட்டு வேலைகளை வாங்கி தந்தார். என் 55 வயது முதலாளி தன் வயதை விட மிகவும் இளமையாக தெரிந்தார். அவர் வீட்டில் அவரை தவிர வேறு யாருமே இல்லை. என் அப்பா தினமும் என்னை முதலாளியின் வீட்டில் விடுவார், பின்னர் அழைத்துச் செல்வார். இன்று மாலை அப்பா என்னை அழைத்து செல்ல வரவில்லை. நான் நீண்ட நேரம் அப்பாவுக்காக காத்திருந்தேன். நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்ட முதலாளி என் அருகில் வந்து, அப்பா இன்று வரமாட்டாரென்று நினைக்கின்றேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவருக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டிற்குள்ளே வா என்றார். முதலாளி சொன்னபடியே நானும் அவருடைய வீட்டிற்குள் சென்றேன். என் முதலாளி இப்பொழுது சாப்பிடும் நேரமாகிவிட்டது, அதனால் நீ என்னுடன் சாப்பிடு என்றார். நானும் முதலாளியுடன் அமர்ந்து சாப்பிட்டேன். பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்கச் சொன்னார். ஆனால் நான் அங்கே படுப்பதற்கு பதிலாக காலில் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை முதலாளியிடம், முதலாளி என் அப்பாவிற்கு போன் செய்து பாருங்கள் என்றேன். அவர் உடனே என் முன்பே போனும் செய்தார். ஆனால் அப்பா போனை எடுக்கவே இல்லை. ஒரு தந்தை எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவராக இருக்க முடியும்? தன் இளமகளை 55 வயதுடைய ஒரு நபருடன் ஒரு வீட்டில் தனியாக எப்படி இப்படி விட்டு செல்வார்? மாலையில் முதலாளியிடம் கெஞ்சி தன்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல சொன்னேன். வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது. அப்பா எங்கே போயிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் விருப்பம் இல்லாமலே மீண்டும் முதலாளியின் வீட்டிற்கு வரவேண்டியதாயிற்று. கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு 15 நாட்களும் கடந்துவிட்டன. ஆனால் அப்பா என்னை அழைத்துச் செல்ல வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்றார். அவர் எனக்காக நிறைய உடைகளை வாங்கினார். பின்பு சந்தையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கினார். அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு நான் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா என்றார். நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார். முதலாளி எனக்கு ஒரு பெரிய உதவி செய்ததாக நான் உணர்ந்தேன். நான் படிக்க விரும்பினேன், ஆனால் பணம் இல்லாததால் படிக்க முடியவில்லை. 2ஆம் நாளிலிருந்து நான் தினமும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன். முதலாளி என்னை நகரத்திலிருந்து ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார். நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததிலிருந்து முதலாளி வீட்டில் மற்றொரு வேலைக்காரனை வைத்திருந்தார். அவன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து அங்கேயே தங்கியிருப்பான். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நான் கனவில் கூட நினைத்ததே இல்லை. ஆனால் என் முதலாளி எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கின்றார் என்று நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் விரைவில் எனக்கு தெரியவர இருந்தது. அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் யூகிக்க முடியவில்லை. கண் இமைக்கும் நேரத்தில் 6 மாதங்களும் கடந்துவிட்டன. இப்போது நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிந்தேன். வீட்டு வேலைக்காரன் தினமும் இரவு தூங்கும் முன் எனக்கு ஒரு பாதாம் பால் கொண்டு வருவான். இதெல்லாம் என் முதலாளியின் உத்தரவின் பேரிலே நடந்து கொண்டிருந்தது. காலையில் நான் என் முதலாளியுடன் சேர்ந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யும்போது முதலாளியினிடம், இன்று நான் உனக்கு ஒரு புதிய வகையான பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன் என்றார். முதலாளி எனக்கு அந்த வகையான பயிற்சியை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அப்பொழுது வீட்டு வேலைக்காரன் குமார் அங்கே வந்தான். அப்போது கயிற்றை இழுக்கும் போது முதலாளி எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்து குமார் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பிறகு முதலாளியை சந்திக்க வெளியே ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார் என்று சொன்னான். பிறகு முதலாளி பயிற்சியை நிறுத்திவிட்டு குமாரிடம், இன்று முதல் நீ உள்ளே வருவதற்கு முன் கதவை தட்ட மறக்காதே என்றார். ஒருவேளை குமார் இப்படி உள்ளே வந்து முதலாளிக்கு பிடிக்கவே இல்லை போல் இருந்தது. முதலாளி வெளியே சென்ற பிறகு குமார் என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் நான் அதை புறக்கணித்து விட்டு என் அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் பள்ளிக்கு கிளம்பினேன். மாலையில் நான் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் அந்த வீட்டில் தனியாக இருந்த பெண். முதலாளி எனக்கு ஒரு அழகான ஆடைகளை கொண்டு வந்திருந்தார். அவர், இந்த ஆடையை அணிந்து கொண்டு தயாராக இரு, இன்று நாம் வெளியே சென்று ஒரு விருந்திற்கு செல்ல போகின்றோம் என்றார். நான் அந்த ஆடையை அணிந்து தயாரானேன். நான் தயாராகி வெளியே வந்தபோது முதலாளி என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தார்.
அவர் முகத்தில் இருந்த புன்னகை அவர் மனதில் என்னை பற்றி என்ன ஓடுகின்றது என்பதை தெளிவாக காட்டியது. என் முதலாளி கோட் ஷூட் அணிந்திருந்தார். இந்த வயதிலும் அவரின் இளமையாகவே தான் தெரிந்தார். ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு சிறப்பு பொலிவு தெரிந்தது. இருவரும் கையை பிடித்துக் கொண்டு விருந்திற்கு கிளம்பினார்கள். விருந்தில் அவர் என்னை தன் நண்பர்களுடன் அறிமுகப்படுத்தினார். முதலாளி தன் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து முதலாளியிடம் ஒரு நண்பர் என் அருகில் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தார். பிறகு என்னிடம், உன் முதலாளிக்கு நிறைய யுக்தி இருக்கின்றது. உன்னை போன்ற ஒரு பெண் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் வெளியே கிடைக்க மாட்டாள் என்றார். என் முதலாளியின் நண்பனின் இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அந்த நபர் மீது அதிகமாக கோபம் வந்தது. பிறகு அந்த நபர் என் பேச்சை கண்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்க தொடங்கினார். நான் ஜூஸ் வாங்க மறுத்துவிட்டேன். ஆனால் அவர் மன்னிக்கவும் என்று சொல்லி மீண்டும் ஜூஸை கொடுத்தார். பிறகு நான் அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தேன். ஜூஸ் குடித்த பிறகு எனக்கு மிகவும் மயக்கமாக வந்தது. அங்கே மேசையின் மீது தலையை வைத்து தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் முதலாளியின் அறையில் இருந்தேன். நான் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். பிறகு குமார் அறைக்கு காலை உணவு கொண்டு வந்தான். இது எதற்கு முன்பு நடந்ததே இல்லையே. அவன் இன்னும் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனிடம் பேச போகும்போது முதலாளி வந்துவிட்டார். அவர் என்னிடம், ஷீபா, நீ நலமா என்று கேட்டார். அப்பொழுது நான் அவரிடம், என் தலையை மிகவும் கனமாக இருக்கின்றது என்று சொன்னேன். பிறகு முதலாளி சொன்னார், நேற்று இரவு பார்ட்டியில் உனக்கு ஜூஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை எடுத்து கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் உன் தலை கனமாக இருக்கின்றது. முதலாளி எனக்கு வலி மாத்திரையை கொடுத்தார். நான் அன்று பள்ளிக்கூடம் போகவே இல்லை. அன்று நாள் முழுவதும் என் அறையில் தூங்கினேன். பிறகு இரவு தூங்க முடியவில்லை. ஏனென்றால் நான் நாள் முழுவதும் தூங்கியிருந்தேன். இருப்பினும் இரவு என் அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து திடீரென்று என் அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்தேன். மெதுவாக என் கண்களை திறந்தபோது முதலாளி என் எதிரில் வருவதை நான் பார்த்தேன். நான் அறையில் விழித்திருப்பதைக் கண்டு அவர் மீண்டும் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார். அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவ்வப்போது என் அப்பாவை பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தேன். ஆனால் முதலாளி இப்பொழுதும் நான் அவரை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்றே சொல்வார். இன்று இரவும் நான் முதலாளியை என் அறைக்குள் வருவதை பார்த்தேன். அவர் ஏன் ஒவ்வொரு இரவும் என் அறைக்கு வருகின்றார் என்று எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக அமர்ந்திருந்த போது குமாரும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன். என்னை பார்த்த குமார், ஷீபா, நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள். இரவு முதலாளி உங்கள் அறைக்கு வந்திருந்தார். அதனால்தான் நீங்கள் சோர்வடைந்திருக்கின்றீர்கள் என்றான். நான் அவனிடம், நீ என்ன சொல்ல வருகின்றா என்றேன். நான் எவ்வளவு சொன்னாலும் குமார், ஷீபா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறுதலாக கூறியிருந்தால் என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டன என்றான். குமார் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகின்றான் என்று நான் நினைத்தேன். இன்று நான் என் அப்பாவுக்காக ஒரு வாழ்த்து மடலை செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இன்று என் அப்பாவின் பிறந்த நாள். அப்பாவின் நினைவாக நான் சரியாக சாப்பிடக்கூடவில்லை. அப்பாவின் நினைப்பாகவே எனக்கு இருந்தது. அவரை நினைத்து மிகவும் அழுகையாக எனக்கு வந்தது. அப்போது முதலாளி என் அறைக்கு வந்தார். நான் அழுவதை பார்த்து என்னிடம் கேட்கத் தொடங்கினார். என்ன ஆயிற்று உனக்கு ஷீபா என்று கேட்டார். நான், முதலாளி எனக்கு மிகவும் அப்பாவின் நினைப்பாகவே இருக்கின்றது. இன்று அவருடைய பிறந்த நாள். நான் அவருக்காக ஒரு வாழ்த்து மடல் செய்துள்ளேன் என்றேன். அதை பார்த்துவிட்டு முதலாளி, மிக விரைவில் நான் உன் அப்பாவிடம் அழைத்துச் செல்வேன் என்றார். பிறகு முதலாளி எதுவும் சொல்லாமல் என் அறையிலிருந்தே வெளியே சென்று விட்டார். நான் இன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. அதனால் நான் எழுந்து சமையலறைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தேன். பிறகு சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அங்கே என் முதலாளி தனது உடலில் போர்வையை போர்த்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து சென்றார். நான் ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்தபோது பணம் வாங்கியவர் வேறு யாரும் இல்லை, என் அப்பாதான். ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கி கொண்டிருக்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என் அப்பாவை நினைத்து தினமும் அழுவதை முதலாளி அறிந்திருந்தார். அவர் தன் தந்தையை என்னை சந்திக்க சொல்லவே இல்லையே. ஏன் அவருக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்? ஏன் அப்பாவுக்கும் என் முதலாளிக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் அப்பாவை அழைக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது அப்பா அங்கிருந்து பணத்தை எடுத்து கொண்டு சென்று விட்டார். அப்போது முதலாளி வீட்டிற்குள் வருவதற்கு முன் நான் விரைவாக படுத்துவிட்டேன். சிறிது நேரம் கழித்து முதலாளி வீட்டிற்குள் வந்துவிட்டார். பிறகு அவர் என் அறைக்கு வந்தார்.
அந்த நேரத்தில் நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தேன். முதலாளி என் அறைக்கு வந்து சிறிது நேரம் எட்டி பார்த்துவிட்டு பிறகு அவர் அறையிலிருந்து வெளியேறியதும் நான் நடுங்க ஆரம்பித்தேன். கடந்த சில மாதங்களாக முதலாளி என்னுடன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவர் இனிமையாக பேசி ஏன் என்னை தன் வீட்டில் வைத்திருந்தார்? இப்பொழுது எனக்கு முன்னால் பல கேள்விகள் எழுந்திருந்தன. காலையில் நான் எழுந்தபோது என் உடல் காய்ச்சலாக கொதித்தது. பிறகு முதலாளி டாக்டரை வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டிலேயே எனக்கு பரிசோதனையும் செய்தார். டாக்டர் எனக்கு சில மருந்துகளையும் கொடுத்துவிட்டு சென்றார். முதலாளி அவரை வாசல் வரை சென்று வழியனுப்பிவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்தார். ஷீபா, நீ இப்போது நன்றாக ஓய்வு எடு. காய்ச்சல் சீக்கிரம் குறைந்துவிடும். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று மென்மையாக சொல்லிவிட்டு என் தலையில் தட்டி கொடுத்தார். அவர் கை என் தலையில் பட்டதும் எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. பயமும் அருவருப்பும் கலந்த உணர்வு. அன்று முழுவதும் நான் படுக்கையில் இருந்தேன். மாலை நேரத்தில் காய்ச்சல் கொஞ்சம் குறைந்தது. குமார் எனக்கு சூடான ரசம் சாதம் கொண்டு வந்தான். அவன் முகத்தில் இன்னும் அதே சந்தேகமும் பரிதாபமும் தெரிந்தது. ஷீபா, மருந்து சாப்பிட்டாயா என்று கேட்டான். ஆமாம் என்று மெல்ல சொன்னேன். அவன் தயங்கியபடி நின்றான். பிறகு குரலை தாழ்த்தி, ஷீபா, நீ இங்கிருந்து போய்விடு. இது நல்ல இடமில்லை முதலாளி என்று தொடங்கினான். ஆனால் அப்போதே வெளியில் முதலாளியின் கார் சத்தம் கேட்டது. குமார் பயந்து போய் பின்னர் பேசலாம் என்று சொல்லிவிட்டு விரைவாக சென்று விட்டான். இரவு நேரம் வந்தது. நான் மருந்து போட்டதால் கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஆனால் நடு இரவில் திடீரென்று கண் விழித்தேன். அறையின் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. மறுபடியும் முதலாளி. இம்முறை நான் கண்களை முழுவதுமாக மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தேன். அவர் என் படுக்கை அருகில் வந்து நின்றார். என் மூச்சு காற்றை கவனிப்பது போல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு என் போர்வையை சரி செய்வது போல் தொட்டார். அவர் விரல்கள் என் கையில் பட்டபோது என் உடல் முழுவதும் நடுங்கியது. பிறகு அவர் அறையை விட்டு சென்று விட்டார். நான் அழ ஆரம்பித்தேன். ஆனால் சத்தமில்லாமல். எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. முதலாளி என்னை கவனித்துக் கொள்வது எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி. அப்பா என்னை விட்டுவிட்டார் பணத்திற்காக. அடுத்த நாள் காலை என் காய்ச்சல் பூராவும் குறைந்துவிட்டது. ஆனால் என் மனதில் ஒரு பெரிய பயம் வேறொன்று இருந்தது. நான் எழுந்து குளித்துவிட்டு முதலாளியை சந்திக்காமல் சமையலறைக்கு சென்றேன். குமார் அங்கே தனியாக இருந்தான். குமார், நீ நேற்று என்ன சொல்ல வந்தாய் என்று கேட்டேன். அவன் என்னை சுற்றிலும் பார்த்துவிட்டு, ஷீபா, இங்கே பேச முடியாது. மாலை பள்ளி முடிந்ததும் நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிறேன். அங்கே எல்லாம் சொல்கிறேன். நீ இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அவசரமாக சொன்னான். அன்று பள்ளிக்கு சென்றேன். ஆனால் என் மனம் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இல்லை. மாலை பள்ளி முடிந்ததும் நான் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். குமார் அங்கே காத்திருந்தான். ஷீபா, கேள், முதலாளி உன்னை தவறாக நினைக்கிறார். உன் அப்பா அவரிடம் உன்னை கொடுத்து விட்டார் பணத்திற்காக. நான் இங்கே வேலை செய்து 1 வருஷமாச்சு. இது முதல் முறை இல்லை. முன்பு ஒரு பெண் இருந்தாள். அவள். குமார் குரலை தாழ்த்தினான். அவள் இப்போ இல்லை. என் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. என்ன செய்வது குமார்? நீ இப்போதே ஒரு பஸ் ஏறி எங்காவது தூரமாக போயிடு. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன். என் ஊருக்கு போ. அங்கே என் அம்மாவிடம் சொல்லு. அவள் உன்னை காப்பாத்துவாள். குமார் தன் பையிலிருந்து ரூ. 5000 கொடுத்தான். போ ஷீபா, இப்போவே போ. நான் அழுது கொண்டே அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு பஸ்ஸில் ஏறினேன். பஸ் புறப்பட்டதும் நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். குமார் இன்னும் அங்கே நின்று கொண்டிருந்தான். அன்று முதல் நான் திரும்பி பார்க்கவில்லை. குமாரின் ஊருக்கு சென்று அவன் அம்மாவிடம் எல்லாம் சொன்னேன். அவள் என்னை ஒரு பெண்கள் இல்லத்தில் சேர்த்து விட்டாள். அங்கே தங்கி படித்து இப்போது நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். ஆனால் இன்னும் சில இரவுகளில் அந்த 55 வயது முதலாளியின் நிழல் என் கனவில் வந்து நிற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற கொடூரமான நபர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தையை எப்படி ஒரு தந்தை விற்க முடியும்? இது நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். இது போன்ற கதைகளை கேட்டு நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். பாய். டாக்டர் எனக்கு சில மருந்துகளையும் கொடுத்து விட்டு சென்றார். இது வைரஸ் காய்ச்சல் மாதிரி தெரிகிறது. 3 நாள் முழு ஓய்வு. தண்ணீர் அதிகம் குடிக்கணும். மாத்திரையை சரியாக சாப்பிடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். முதலாளி டாக்டரை வாசல் வரை போய் வழி அனுப்பினார். பிறகு என் அறைக்கு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. ஆனால் அது நடிப்பு போல் தோன்றியது. ஷீபா, நீ இப்போது ஒன்றும் கவலைப்படாதே.
நான் இருக்கேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி என் கையை பிடித்தார். அவர் கை என் கையை தொட்டதும் எனக்கு உடம்பு முழுக்க வியர்த்தது. நான் மெதுவாக கையை உருவிக்கொண்டேன். நன்றி முதலாளி, நான் தூங்குறேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பிறகு எழுந்து சென்று விட்டார். அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. மனசுக்குள் ஒரே குழப்பம். அப்பா பணம் வாங்கியது, முதலாளியின் இரவு நேர வருகைகள், பாட்டியில் நடந்த மயக்கம், உமாரின் சந்தேக பார்வை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பயங்கரமான உண்மையை காட்டியது. காலை ஆனதும் நான் எழுந்தேன். உடம்பு இன்னும் கொதித்தது, ஆனால் மனசு இன்னும் அதிகமாக கொதித்தது. நான் முடிவு செய்துவிட்டேன், இன்று இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். குமார் சமையலறையில் இருந்தான். நான் அவன் அருகே போய் குரலை தாழ்த்தி, குமார், எனக்கு உதவி வேண்டும், என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ என்றேன். குமார் அதிர்ந்து போனான். ஷீபா, இது ரொம்ப ஆபத்து. முதலாளிக்கு எல்லா இடத்திலும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். மாலை 4 மணிக்கு பின்புற கேட் திறந்திருக்கும். அப்போ நீ வெளியே வா, நான் ஒரு ஆட்டோ ஏற்பாடு செய்திருக்கேன் என்றான். அன்று பள்ளிக்கு போகவில்லை என்று சொல்லிவிட்டு அறையில் இருந்தேன். முதலாளி அடிக்கடி வந்து பார்த்தார். இன்னும் காய்ச்சலா? டாக்டரை மறுபடியும் கூப்பிடட்டுமா என்று கேட்டார். வேண்டாம் முதலாளி, ரொம்ப பரவாயில்லை என்று சொன்னேன். மாலை 3:30 மணி ஆனதும் நான் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தேன். வீடு அமைதியாக இருந்தது. முதலாளி தன் அறையில் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். நான் லேசாக காலடி சத்தம் வராமல் பின்புறம் சென்றேன். பின்புற கேட் திறந்திருந்தது. குமார் வெளியே நின்றிருந்தான். வா ஷீபா, வேகமா என்று கையை பிடித்து இழுத்தான். நாங்கள் வேகமாக நடந்து அருகில் உள்ள சந்துக்கு வந்தோம். அங்கே ஒரு ஆட்டோ காத்திருந்தது. ஸ்டேஷனுக்கு போ என்று குமார் சொன்னான். ஆட்டோ புறப்பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. ஜன்னல் வழியாக திரும்பி பார்த்தேன். முதலாளியின் வீடு மறைந்து கொண்டிருந்தது. ரயில் நிலையம் வந்ததும் குமார் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தான். இது சென்னை போகும் ட்ரெயின். அங்கே போய் பெண்கள் உதவி மையத்துக்கு போய்விடு, அவங்க உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா கொஞ்சம் பணம் என்று ரூம் 1000 கொடுத்தான். குமார், நீயும் வா என்று அழுதேன். என்னால் முடியாது ஷீபா, எனக்கு குடும்பம் இருக்கு. ஆனால் நீ பத்திரமாக போ, போனை போட்டு சொல்லு என்றான். ட்ரெயின் வந்தது. நான் ஏறினேன். கதவு மூடுவதற்கு முன் குமார் கையை ஆட்டினான். ட்ரெயின் புறப்பட்டது. இரவு முழுவதும் பயணம். அடுத்த நாள் காலை சென்னை வந்தேன். நேராக பெண்கள் உதவி மையத்துக்கு போனேன். அங்கே எல்லாவற்றையும் சொன்னேன். அவர்கள் போலீசில் புகார் கொடுத்தார்கள். 1 வாரம் கழித்து செய்தி வந்தது. முதலாளி கைது, என் அப்பாவும் கைது. முதலாளி இதுபோல் பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறார் என்று தெரிய வந்தது. இப்போது நான் ஒரு பெண்கள் இல்லத்தில் தங்கி படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு முடித்தாச்சு. +2 படிக்கிறேன். கனவு ஒன்று இருக்கு. ஒரு நாள் நானே இதுபோல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்காங்க, கொடூரமானவர்களும் இருக்காங்க. ஆனால் எப்போதும் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. தைரியமா இருங்க. யாராவது தவறாக நடந்து கொண்டால் உடனே உதவி கேளுங்க. தனிமையில் அவதிப்படாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த உண்மை கதையில் சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ஷீபா. நான் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளைதான். என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் 6 மாதத்திற்கு முன்புதான் இறந்து போனார். நான் 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில்தான் படித்தேன். அதன் பிறகு என் அப்பா என்னை மேல் படிப்பை நிறுத்திவிட்டார். நான் என் அப்பாவுடன் தனியாகத்தான் வசித்து வந்தேன். என் அப்பா ஒரு நாள் சம்பாதித்தால் அடுத்த நாள் அனைத்து பணத்தையும் மதுக்கடையிலே செலவழித்து விடுவார். என் அப்பா என்னை ஒரு பெரிய முதலாளிடம் அழைத்துச் சென்று அங்கே வீட்டு வேலைகளை வாங்கி தந்தார். என் 55 வயது முதலாளி தன் வயதை விட மிகவும் இளமையாக தெரிந்தார். அவர் வீட்டில் அவரை தவிர வேறு யாருமே இல்லை. என் அப்பா தினமும் என்னை முதலாளியின் வீட்டில் விடுவார், பின்னர் அழைத்துச் செல்வார். இன்று மாலை அப்பா என்னை அழைத்து செல்ல வரவில்லை. நான் நீண்ட நேரம் அப்பாவுக்காக காத்திருந்தேன். நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்ட முதலாளி என் அருகில் வந்து, அப்பா இன்று வரமாட்டாரென்று நினைக்கின்றேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவருக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டிற்குள்ளே வா என்றார். முதலாளி சொன்னபடியே நானும் அவருடைய வீட்டிற்குள் சென்றேன். என் முதலாளி இப்பொழுது சாப்பிடும் நேரமாகிவிட்டது, அதனால் நீ என்னுடன் சாப்பிடு என்றார். நானும் முதலாளியுடன் அமர்ந்து சாப்பிட்டேன்.
பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்கச் சொன்னார். ஆனால் நான் அங்கே படுப்பதற்கு பதிலாக காலில் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை முதலாளியிடம், முதலாளி, என் அப்பாவிற்கு போன் செய்து பாருங்கள் என்றேன். அவர் உடனே என் முன்பே போனும் செய்தார். ஆனால் அப்பா போனை எடுக்கவே இல்லை. ஒரு தந்தை எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவராக இருக்க முடியும்? தன் இளமகளை 55 வயதுடைய ஒரு நபருடன் ஒரு வீட்டில் தனியாக எப்படி இப்படி விட்டு செல்வார்? மாலையில் முதலாளியிடம் கெஞ்சி தன்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல சொன்னேன். வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது. அப்பா எங்கே போயிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் விருப்பம் இல்லாமலே மீண்டும் முதலாளியின் வீட்டிற்கு வரவேண்டியதாயிற்று. கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு 15 நாட்களும் கடந்துவிட்டன. ஆனால் அப்பா என்னை அழைத்துச் செல்ல வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்றார். அவர் எனக்காக நிறைய உடைகளை வாங்கினார். பின்பு சந்தையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கினார். அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு நான் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா என்றார். நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார்.